ஐயா நான் ஞான சம்பந்தன் அப்படின்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் இரவு தூங்குறதுக்கு முதல்ல நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை போட்டு கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தூங்குவேன்னு சொன்னபோது என்னுடைய கண் கலங்கி போச்சுங்க. நான் முதல்வருக்கு வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகனார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவரும் நானும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்து வழக்கப்படி நான் அவருக்கு மாமனாராக வேற வந்திருக்கேன். கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம். இதை நம்பாமல் போயிடாதீங்க, படம் தான் கண்ணை நம்பாதே. நான் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன். ஒரு பஸ் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கவர்கிட்ட இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஏய் இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னேன். அப்படி தமிழில் கேட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. தங்கப்பதக்கத்தை நகைக்கடையில் வாங்கக்கூடாது, கல்வி நிலையங்களில் வாங்க வேண்டும், பல்கலைக்கழகங்களில் வாங்க வேண்டும். இன்றைக்கு கற்றோர்கள், உயர்ந்தோர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்களை வச்சு நாம் முதல்வர் அவர்களை பாராட்டுற போது நாங்கள் பெருமை பெறுறோம். எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இங்கே இருக்கின்ற இந்த 2.5 ஆண்டுகளுக்குள் ஏறத்தாழ 858 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து 1000வது குடமுழுக்குனாலும் கொஞ்சம் புரியலையா, கும்பாபிஷேகம் சரிங்களா. இப்படி தான் நான் ஏதாவது வடமொழியில் சொல்லணும், இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசுகிறோம்னு. அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டார். இப்படி நீங்கள் கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் வேலையை நான் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு நண்பர்களை பார்த்த உடனே நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வந்துடும் தெரியுமா. ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவை நம்ம தேடுறது இல்லைங்க. நம்ம தேடினாலும் நம்மளால் தேட முடியாது. நான் இந்த வீட்டில் தான் பிறப்பேன், அந்த வீட்டில் தான் பிறப்பேன் சொல்ல முடியாதுங்க. அப்போ நம்ம தேடக்கூடிய ஒரே செல்வம் தெரியுமா? நட்பு. நண்பர்களைத்தான் நாம் செலுத்துவோம். அப்போ நட்புக்கு என்ன சிறப்பு தெரியுமா? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீரே வராமல் தடுப்பது தான் நட்பு. அதுதான் நமக்கு வேண்டும். சினிமாவை காட்டில் அதிக பவர் உள்ளதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டை அடைய வச்சு விட்டீங்களே அப்படின்னு அழுதுட்டாரு. அது கல்யாண வீடு. அவர் சொன்னதை பார்த்து இன்னொருத்தர் என்ன வீட்டை அடக வச்சு, நாடகத்தில் சொல்கிறாருக்கியா கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா, காலையில் பல் விளக்கிட்டியா, விளக்கிட்டேன், போய் சாப்பிடு போ, பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு யார் போடுகிறார்? நம்முடைய தமிழக அரசு காலை உணவு திட்டம் போடுதுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், பெண்களுக்கு பட்டு சேலை நகை இதாக மகிழ்ச்சி இல்லவே இல்லைங்க. எது மகிழ்ச்சி தெரியுமா? நாளைக்கு சோறாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், நாடு விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ மேல்நாட்டில் பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா அழைப்பதில் தொடங்குகிற நேரம் போட்டு முடிகிற நேரம் போட்டிருப்பாங்க. நம்ம இதில் இன்னும் முடிகிற நேரம் போடலை. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தொடங்கிடுவோம், முடிக்க தெரியாது. இந்த சில பேர் பேச்சை முடிக்க தெரியாமல் சைக்கிளில் ஏற்றி விட்டாங்கன்னா இறங்க தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அழகாக கேட்டுக்கிட்டார். அது ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசுகிறோம்னு. அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டார். இப்படி நீங்கள் கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் வேலையை நான் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக நேரத்தை நம்ம வகுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி ஒரு பெரிய சாதனை எதுவும் இல்லைங்க. நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுடைய இந்த அற்புதமான பிறந்த நாள் நல்விழா, உண்மையிலே அவர்கள் சொன்னது போல், இயக்குனர் அவர்கள் சொன்னது போல், நான் எனக்கும் கட்சி கூட்டங்களில் பேசி பழக்கம் இல்லை. சின்ன திரையில் பார்த்துருப்பீங்க, சிங்கப்பெண்ணை பார்க்குறீங்களா, அதுதான் கையாட்டிட்டாங்க, வெரி குட். ஏன்னா
சினிமாவை காட்டில் அதிக பவர் உள்ளதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டை அடகு வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு அழுதுட்டாரு. அது கல்யாண வீடு. அவர் சொன்ன பார்த்து இன்னொருத்தர் என்ன வீட்டை அடகு வச்சு நாடகத்தில் சொல்கிறாருக்கியா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா. அதுக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்த உடனே அப்படி தான் ஞாபகம் வருது. இருக்கட்டும், பரவாயில்ல. இங்கே அந்த நேரத்துக்குள்ளாக பேசுகிற போது முதல்வர் அவர்களுடைய பெருமைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? 3 தலைமுறை டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் இருந்த மேடையிலே பேசி தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு என்ற பட்டத்தை எனக்கு அவர் வழங்கினார். 3-4 மேடைகளில் பேசுகிறப்ப அவ்வளோ மகிழ்ந்து அவர் சிரிக்கிறத பார்க்குறது ஒரு ஆச்சரியங்க. அதுக்கு நம்முடைய தமிழ் காரணமாக இருக்குது. அது ஒரு பெரிய பெருமை. அதே போல் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா அமைச்சர் பெருமகனார் அவர்கள் நடத்திய வள்ளலாருடைய 200வது விழாவுக்கு போயிருந்த போது பேசி முடிச்சு இறங்கி வந்த முதல்வர் அவர்கள், ஐயா நான் ஞானசம்பந்தன் அப்படின்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் இரவு தூங்குறதுக்கு முதல்ல நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை போட்டு கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தூங்குவேன்னு சொன்னபோது என்னுடைய கண் கலங்கி போச்சுங்க. நான் முதல்வருக்கு வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் கற்ற தமிழைத்தான் தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான அருகில் வந்து சொல்கிறாருன்னு சொன்னால் எத்தனை ஒரு பெருமை. அடுத்ததாக நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகனார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவரும் நானும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்து வழக்கப்படி நான் அவருக்கு மாமனாரை வேற வந்திருக்கேன். கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம். இதை நம்பாமல் போயிடாதீங்க, படம் தான் கண்ணை நம்பாதே இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு 3 தலைமுறையாக அந்த குடும்பத்தோடு தமிழால் இணையும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நான் கற்ற தமிழை நான் மகிழ்வோடு நினைத்து பார்க்கிறேன். முதல்வர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும்? பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். கலைஞர் ஐயா அவர்கள் 90க்கு மேல் வயது கொண்டவராக வாழ்ந்ததைப் போல இவர்களும் அவர் படைத்த ராமானுஜர் தொடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராமானுஜர் 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார்பாங்க. அத்தகைய பெருமையோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் வாழ வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போல, உலகாண்ட புலவர் தமிழ் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதிலே பெருமை கொள்கிறேன். வாழ்கன்னு சொல்கிறப்பயே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், சமையல் பண்ணி அதை சாப்பிட்றப்ப பரிமாறி நீங்கள் போடுறப்ப சாப்பிட்ற ஆட்கள் ஒரு வார்த்தையாவது பாராட்டிட்டா உள்ள மகளும். அது செய்யணும் கணவன்மார்கள். மண்ணு மாதிரி உட்கார்ந்து திங்கப்படாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும் அப்படின்னா அப்படி இருக்கும். அப்படியா இருக்கிறது? சாப்பிட்றப்ப ருசிச்சு பார்க்கணும். பாராட்டுகிற போது என்ன பெருமை தெரியுங்களா? பாராட்டை பெறுவர் மட்டும் இல்லைங்க, பாராட்டுகிற நாமும் வளர்கிறோம். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பைக்குள்ளே கையை விட்டு ஒரு சின்ன பென்சிலை எடுத்து காமிச்சு, அம்மா இந்த பென்சிலை இன்னைக்கு எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கம்மா. நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருவள்ளுவர்னு சொன்னம்மா. எனக்கு எல்லாரும் கை தட்டினாங்கம்மா, இதை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய உடனே தூக்கி முத்தமிட்டு பாராட்டணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி பாராட்டணும். அதை விட்டுட்டு இந்த பென்சில் தான் கொடுத்தாங்களாக்கும், இந்த இதையா கொடுத்தாங்க, ₹1,00,000 கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு, அது இல்லைங்க பெருமை. தங்கப்பதக்கத்தை நகைக்கடையில் வாங்கக்கூடாது, கல்வி நிலையங்களில் வாங்க வேண்டும், பல்கலைக்கழகங்களில் வாங்க வேண்டும். இன்றைக்கு கற்றோர்கள், உயர்ந்தோர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்களை வச்சு நாம் முதல்வர் அவர்களை பாராட்டுற போது நாங்கள் பெருமை பெறுறோம். எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது.
அரசர்களுடைய அந்த ஆண்ட காலத்தில் அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கு பல வருடங்களை தொடங்கும் மெய்கீர்த்தி. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜா சோழனுடைய வரலாற்றை சொல்கிற சிறப்பை சொல்கிற மெய்கீர்த்தி. அந்த அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அத்தனை நல்ல காரியங்கள் நடக்கும்பாங்க. இன்றைக்கு அதை தான் வழிவகுத்தாங்க. முதல்ல ஆலயம்னு எடுத்து பார்த்தா ஆன்மீகத்தில் எத்தனை செயல்பாடுகள். போன முறை நான் இங்கே துறைமுக பகுதியில் ஐயா அவர்கள் கூப்பிட்டுருந்தாங்கன்னு வந்தப்போ ஒன்றும் இல்லைங்க, அவர் என்ன செயல்படுறாருன்னு கேட்குறாங்கல்ல. நான் ஒரு கவரில் என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த கவரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி வேண்டியிருந்துச்சு. அவர் அன்னைக்கு தான் என்னையை பார்க்குறாரு. கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நான் ஐயாட்ட கொடுத்தா, ஐயா புதுக்கோட்டைக்கிட்ட இருக்கான் இந்த கோயில், அப்படியா அப்படின்னு வாங்கி என்னமோ கேள்வி போட்டு கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த கோயிலுக்கு நிதி போய் சேர்ந்துருச்சுங்க. அந்த வேகம் யார் கொடுப்பா? இன்னைக்கு அவர் அந்த கோயிலை பார்த்தாரா? பார்க்கல. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இல்லை. நான் சொன்ன உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? இதை பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த கோயிலை சேர்ந்த அத்தனை பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கும்பிட்டாங்க. என்னையே கும்பிடாதீங்க, ஐயா சேகர் பாபுவை போய் கும்பிடுங்க. ஏன்னா நான் உங்கள் கோயிலை பார்க்கல, அவரும் பார்க்கல. அவர் என்னையே பார்த்தாரு. தமிழ் வாத்தியார் சொன்னால் சரியாத்தார். இந்த நம்பிக்கை இருந்தால் அது போதுங்க. கற்றவர்களை மதிக்கிற நாடு எப்போதும் பெருமை பெறும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதன்படி இன்னைக்கு நினச்சி பாருங்க, இங்கே 304 நிகழ்ச்சிகள் அறநிலையத்துறையின் மூலம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படின்னா அந்த 304 நிகழ்ச்சிகளில் 58 நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் என்றால் வேறு எந்த தமிழக முதல்வரும் தங்களுடைய வேலைகளுக்கு நடுவே இப்படி வந்தார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி அவர் வர்றாருன்னா அதற்கு காரணம் ஐயா அவருடைய அந்த செயல்பாடுகள் தான். அதே போல் அவருடைய அந்த பெரிய சிறப்பு என்ன? ஆயிரக்கணக்கான பக்தர்களை அழைத்து செல்தல். ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போகணுமா? ஏற்பாடு பண்ணிடுவோம். அதே போல் 6 படை வீடுகள் போய் பார்க்கணுமா? அந்த பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா கடவுள் நம்பிக்கை வைத்து கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு பொருள் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளை நாங்கள் தருகிறோம் என்று அரசாங்கம் சொல்லுகிற போது அது முருகனே தர்ற மாதிரி தானங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனே தருவதைப் போல தான் அவர்கள் பெருமை பெறுகிறார்கள். அதே போல் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இங்கே இருக்கின்ற இந்த 2.5 ஆண்டுகளுக்குள் ஏறத்தாழ 858 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து 1000வது குடமுழுக்கு தானும் கொஞ்சம் புரியலையா? கும்பாபிஷேகம் சரிங்களா? இப்படி தான் நான் ஏதாவது வடமொழியில் சொல்லணும், இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லணும். நான் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன். ஒரு பஸ் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஏய் இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னேன். அப்படி தமிழில் எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. பஸ் ஸ்டாண்டு புரியலை, புரியுது. பேருந்து மைய பேருந்து புரியலை, என்ன செய்யலாம்? அப்போ 1000வது கோயிலாக சென்னையில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் குடமுழுக்கை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள்னா இதை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் தமிழில் அர்ச்சனை, இது யாருடைய கனவு தெரியுங்களா? திருநாவுக்கரசர் சொல்கிறாருங்க. எப்படி? தமிழோடு இசைபாட மறந்தறியேன் அப்படிங்கிறார். கோயிலுக்குள்ளே போய் நான் என்ன செய்யணும்? கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன்னு சொல்லிட்டு தமிழோடு இசைபாட மறந்தறியேன்கிறார். தமிழில் பாடணுங்கிற விஷயத்த அதை இன்னைக்கு தமிழரசனைக்கு ஆட்களை செய்து கொண்டு வந்து கருவறைக்குள் அவர்கள் அத்தனை பேரும் சென்று பூசை செய்யலாம் என்று அத்தனை பேரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த நிலையையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதையும் நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. அதே போல் கல்வித்துறையில் அழகாக சொன்னாங்க. பணம் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் படுற பாடு நமக்கு தாங்க தெரியும். பல பள்ளிகள் பையங்க இடைநிற்றல் அப்படிங்கிற மாதிரி நிற்பான், வரமாட்டான். ஏன்னு பார்த்தா அந்த வீட்டில் அப்பாவோ யாராவது ஏதாவது இருப்பாங்க. அப்போ அந்த பையனுடைய நிலைமை என்ன? ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப எங்கள் அப்பா தமிழாசிரியர். இந்த படிக்க முடியாத பிள்ளைகளாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். நல்லா படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா படிக்க வச்சு அவங்க கையெழுத்து அழகாக இருந்தால் புத்தகம் வாங்கி கொடுத்து
இதோட விட்டால் பரவாயில்லைங்க. அந்த பிள்ளைய போன பிறகு என்னை போட்டு வெளுவெளுன்னு வெளுப்பாங்க. எதுக்கு? பாரு அவனை, பாரு அவனை, பாரு நீ ஏன் உயிரோடு இருக்க, நான் எத்தனை தடவை சாவேன் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் வர்றப்ப நான் செத்துக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு அவனை கொண்டு போல இருக்கு. யார? அவன் நல்லா படித்தா எதுக்கு என்னையே போட்டு அடிக்கிறாங்க, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, நான் எப்படியோ எஸ்எல்சி முடித்து, அந்த காலத்தில் இப்போ +2 எஸ்எல்சி முடித்து பியூசி கல்லூரியில் சேர்ந்துட்டேங்க. எங்கள் ஊர் சோழவந்தாலேருந்து மதுரைக்கு போனோம். ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஒரு நாள் ரயில் நடுவழியில் நினச்சிக்க ஒரு பையன் ஏறினார். அவர் யார் தெரியுமா? நான் அடி வாங்குறதுக்கு காரணமாக இருந்தார்ல அந்த பையன். நல்லா படித்து முதல் மார்க் வாங்கின பையன். நமக்கு நண்பர்களை பார்த்த உடனே நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வந்துடும் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவை நம்ம தேடுறது இல்லைங்க. நம்ம தேடினாலும் நம்மளால் தேட முடியாது. நான் இந்த வீட்டில் தான் பிறப்பேன், அந்த வீட்டில் தான் பிறப்பேன் சொல்ல முடியாதுங்க. அப்போ நம்ம தேடக்கூடிய ஒரே செல்வம் தெரியுமா? நட்பு. நண்பர்களைத்தான் நாம் செலுத்துகிறோம். அதுதான் திருவள்ளுவர் 5 அதிகாரத்தில் நட்பை பற்றி சொன்னார். நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை. 5 அதிகாரம், 50 குறள். நல்ல ஃப்ரெண்டை தேர்ந்தெடு, அதுக்காக சொல்கிறது. அப்போ நட்புக்கு என்ன சிறப்பு தெரியுமா? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீரே வராமல் தடுப்பது தான் நட்பு. அதுதான் நமக்கு வேண்டும். அந்த பையன் என் கூட ஏறினாருங்க பஸ் ட்ரெயினில். ஏறினோடனே நான் படிக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் அப்படி பிரட்டி பார்த்தாருங்க. பார்த்துட்டு நல்லா படிக்கிறியான்னு கேட்டார். நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு. நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். அந்த பையன், இல்லை நான் படிக்கலை, அப்பா இறந்து போயிட்டார், அக்கா 2 பேரும் கல்யாணம் ஆகணும், அம்மாவுக்கு முடியலை. நான் மதுரையில் ஒரு தைய கடையில் இந்த பட்டன் தைக்க போவேன், 10 ரூபா கொடுப்பாங்க, பழைய சோறு கையில் கொண்டு போவேன்னு சொல்லிவிட்டு நீ நல்லா படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இறங்கி போனப்போ என் கண்ணு கலங்கி போச்சுக்கேன். அந்த பையன் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்முடைய முதல்வர் கொடுக்குற அந்த பணத்தை பெற்று அவன் படிக்க போயிருப்பான். வறுமை ஒரு நல்ல படிப்பாளியை அவனுக்கு இடம் கொடுக்காமல் விட்டுவிட்டது. அதானே? அப்போ அந்த வறுமை கூடாது என்பதற்காக படிப்பதற்கு வேண்டியதை தருதல். கல்விக்கு காலை உணவு திட்டம்ங்கிறது பாருங்கள். உங்களுக்கு தெரியாதா? பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறப்ப காலையில் பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப 8 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 7 மணிக்கே கிளம்பிடுவேன். கல்வி ஆர்வம்லாம் ஒன்றும் இல்லை, ஊரெல்லாம் சுற்றி போவேன். நான் எங்கே குட்டி ஓட்டிருக்கு, எதுக்கு ஒட்டகம் ஓட்டிருக்காங்க, அந்த கிழவனார் உட்காந்துருந்தாரா, செத்து போயிட்டாரா, இப்படியே பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். நான் காணா போனதே இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புறதுக்குள்ளே தாய்மார்கள் படுற பாடு. ஒரு வீட்டில் எல்லோரும் கம்பெடுத்துட்டு ஓடினாங்க. நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, உரமாக பவுடர் போடுது, உரமாக இட்லி வச்சு திணிக்குது வாயில். அதில் வேகமாக உரமாக கொண்டு போய் இட்லி ஆட்டோக்காரருக்கு கூட்டி பிடிச்சி அப்படியே இவ்வளவு கொடுத்து முதுகு புத்தகத்தை மாட்டி 60 நோட்டு 70 புத்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கேல், பேனா, பென்சில், ரப்பரு, செவ்வாய்க்கிறதுக்கு போகிறது கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ கொடுத்துட்டு நீ டாக்டர் ஆனு, என்ஜினியர் ஆனு, கலெக்டர் ஆனு, வக்கீல் அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தர் எப்படி இத்தனை ஆவேன் யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ எப்படி தெரியுமா? காலையில் பல்லு விளக்கிட்டியா? விளக்கிட்டேன், போய் சாப்பிடு போ. பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு யார் போடுகிறார்? நம்முடைய தமிழக அரசு காலை உணவு திட்டம் போடுதுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், பெண்களுக்கு பட்டு சேலை, நகை, இதாக மகிழ்ச்சி இல்லவே இல்லைங்க. எது மகிழ்ச்சி தெரியுமா? நாளைக்கு சோறாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நாடு விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். சோறாக்க வேண்டாம், என்ன குழம்பு வைக்கிறது, என்ன இது பண்ணுறது, இதுலேயே பாதி நேரம் அது வைக்கவா, இது வைக்கவா, இப்படி வைக்கவா, அப்படி இதுலேயே இருக்குது. அப்போ இனி ஒரு காலம் வந்துடும். எப்படி தெரியுமா? அது பெரியார் சொன்னது தான். சமயக்கட்டில் இடிங்க, அப்புறம் ஒவ்வொரு தெருவனுடைய சந்திப்புலையும் பொது சமையலறையில் உருவாக்குங்க. வேலைக்கு சாப்பாடு வந்துருத்தோம். பெண்கள் படிக்க போகட்டும், வேலைக்கு போகட்டும் என்று அவர் கண்டார் என்றால், ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தாலும் வந்துடும். 3 வேளை சாப்பாடு அரசாங்கம் தருது பெண்களுக்குன்னு சொல்லிட்டா போதும். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? சமையலை நான் குறை சொல்லலைங்க. சமையல் ஒரு கலை. 1000 கலைகளில் 64 அது ஒரு கலை. அப்போ குழந்தைகளுக்கான அந்த காலை உணவு திட்டம்
பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே நூல் நிலையங்கள். நான் என்னுடைய யூடியூப் சேனலில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நூலகத்துக்கு போயிருந்தேங்க. அடே அப்பா, கண்கொள்ளா காட்சி. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் லைப்ரரிக்கு போவேன். அதே போல் அந்த லைப்ரரி முழுவதையும் ஒரு நாள் சுற்றி பார்த்து அதை நான் போட்டேன். அந்த நூலகம் முழுவதையும் அந்த புத்தகங்கள் எல்லாம் தமிழில் மாற்றி எங்கே உட்காந்து எப்படி வேணாலும் படிக்கலாம். புத்தகம் படிக்கலன்னு கவலைப்படாதீங்க. புத்தகத்தை செல்லில் படிக்க முடியும், புத்தகத்தை லேப்டாப்பில் படிக்க முடியும், எல்லாத்துலேயும் படிக்க முடியுங்கிற அளவுக்கு நம்முடைய இந்தமிழை மின்தமிழாக மாற்றிய பெருமை நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்று சொன்னால் இப்படி சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மின் உலகங்களாக மாற்றி இருக்கிறார்கள். இங்கே ஒரு பள்ளம் இருக்குங்க வயிற்றில், இங்கே ஒரு பள்ளம் இருக்குது இதயத்தில், இங்கே ஒரு பள்ளம் இருக்குது மூளையில். இந்த வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்பணும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், மூளையில் இருக்க பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். இந்த மூன்றையும் தருகின்ற அளவிற்கு காலை உணவு வயிறு நிரம்புகிறது, கனிவான பேச்சு இதயம் நிரம்புகிறது, மின் நூலகங்களும் மற்றவையும் அறிவை பெருக்குகின்றன, மூளை நிரம்புகின்றது. இவையெல்லாம் தொடர வேண்டும். முதல்வர் அவர்கள் 100 ஆண்டு காலமும் அதற்கு மேலும் வாழ்ந்து சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.